தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கலை நிகழ்ச்சிகள் களை கட்டியுள்ளன. பொய்க்கால் குதிரை ஆட்டம், மயிலாட்டம், உயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அசம்பாவிதங்களை தவிர்க்க ஆம்புலன்ஸ்களும் பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் கற்பகம். தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் ஆண்டு விழா 2ஆம் ஆண்டு தொடக்க விழா அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்க உள்ளதால் கட்சியின் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரி பகுதியில் உள்ள 4 பாயிண்ட் என சொல்லக்கூடிய அந்த தனியார் சொகுசு நட்சத்திர விடுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையடுத்து தனியார் நட்சத்திர சொகுசு விடுதியில் அதற்கான முன்னேற்பாடுகள் பணிகள் தொடர்பாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புச்சி ஆனந்த் நிர்வாகிகளுடன் செய்திருந்தார். மேலும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்து சுமார் 2500க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சிரமமின்றி வருவதற்கான ஏற்பாடுகள் செய்துள்ளனர். விழாவில் பங்கேற்பதற்கு ஸ்பெஷல் பாசும் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த அடையாள அட்டை இருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். விழா நடைபெறும் இடத்தில் பவுன்சர்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். இன்று விழா நடக்கப் போகும் தனியார் விடுதிக்கு வெளியே தாவேகா கொள்கை தலைவர்களின் படங்களுடன் அலங்கார வளைவுகளும் அமைக்கப்பட்டுள்ளன. விழா நடைபெறும் பாதை மற்றும் மேடை ஆகியவை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் உணவுகளும் தயார் செய்யப்பட்டு உணவுகளும் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது தாவேகா தலைவர் விஜய் நீலாங்கரை இல்லத்தில் இருந்து ஒய்பிரிவு பாதுகாப்புடன் மாமல்லபுரம் நோக்கி வந்து கொண்டுள்ளார். இந்நிலையில் அவரின் வருகைக்காக மாமல்லபுரம் பகுதியில் அந்த தனியார் நட்சத்திர விடுதியின் நுழைவாயிலில் கோலாகலமான வரவேற்பு அளிப்பதற்காக ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆங்காங்கே காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.